தீபாவளி என்பது தான் இந்த திருநாட்டில் நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிற ஒரு பண்டிகை. மற்ற பொங்கல் திருநாள் போன்று பல்வேறு மாநிலங்களுக்கு மாநிலம் சிறப்பான பண்டிகைகள் கொண்டாடப்படுவது நம் நாட்டில் வழக்கம். பல்வேறு கலாச்சாரங்கள், பல்வேறு மொழி, பல்வேறு பாரம்பரியங்கள் எல்லாம் சேர்ந்து இந்த இந்திய தேசியம், இந்திய தேசம் இன்றைக்கு உலகின் வளர்ந்த நாடாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய தலைமையிலே உருவாகி கொண்டிருக்கிறது. 14வது இடத்தில் பொருளாதாரத்தில் இருந்த இந்த இந்தியா இன்றைக்கு 3வது இடத்துக்கு உயரும் நிலை வந்திருக்கிறதுன்னு சொன்னால், நாட்டு மக்கள் அனைவருடைய அர்ப்பணிப்பு, உழைப்பு, ஒரு ஒற்றுமை, அமைதியை வேண்டுகிற மக்கள், வளர்ச்சியை வேண்டுகிற மக்கள் இருக்கிற காரணத்தினாலே தான் பாரத பிரதமர் இத்தகைய வெற்றியை கொண்டு சென்றிருக்கிறார் நம் நாட்டையும் நாட்டு மக்களையும். இந்த தீபாவளி நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிற தீபாவளி இன்னும் எப்பொழுதுமே அதர்மங்கள் ஒழிக்கப்பட வேண்டும், தர்மம் நிலைநாட்டப்பட வேண்டும். இதுதான் தீபாவளியினுடைய உட்கருத்து. அதே போன்று இன்றைக்கும் இந்த நாட்டிலே உருவாகக்கூடிய அமைதிக்கு எதிரான செயல்கள் ஒழிக்கப்பட வேண்டும். மக்கள் வளர்ச்சிக்கான செயல்கள் அதிகமாக உருவாக வேண்டும். எனவே இந்த தீபாவளி திருநாள் அனைவர் வீட்டிலும், அனைவர் குடும்பத்திலும் மகிழ்ச்சியையும் வளர்ச்சியையும் தரட்டும் என்று தீபாவளி வாழ்த்துக்களை ஜெம் தொலைக்காட்சி நேயர்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.